ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். அம்லி கிச்சனில் இன்றைக்கி வந்து புளியோகரை ஃப்ரீ மிக்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து என்னோடய கஸ்டமர் கேட்டிருக்காங்க வேணும்னு. ஸோ அதனால் வந்து ஒரு 400 கிராம் போட்ட மாதிரி புளி போட்டு நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 30 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வறுத்துடணும். 1 ஸ்பூன் வெந்தயம் வறுத்துட்டேன். இதுவும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு தனியா போடணும். தனியாவில் 1/2 கப் போட்டிருக்கேன் நான். இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். 2 ஸ்பூன் மிளகு வறுத்துக்கலாம். 2 ஸ்பூன் சீரகம், கருப்பு எள்ளு 2 ஸ்பூன் வறுத்துடலாம். 3/4 கப்பு கடலைப்பருப்பு, 3/4 கப்பு உளுத்தம் பருப்பு வறுத்துடலாம். புளி 400 கிராம் இருக்கும். 400 கிராம் போட்டு இதில் இருக்கிற கொட்டை, இந்த ஓடு, நாரெல்லாம் எடுத்துகிட்டு போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இதையும் இதில் இருக்கிற தண்ணிலாம் இழுக்கிற மாதிரி இதையும் வறுத்து எடுக்கணும். இது நல்லா வறுபட்டுருச்சு. புளி வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஆறுனதும் மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியதுதான். இதுக்கு நம்ம ட்ரையாக ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். அதுக்கு இது ரெடிமேட் மிக்ஸ் அரைச்சி வச்சுட்டு அதில் தாளிப்பு கொடுக்கணும் நம்ம. ஸோ வந்து இதில் கடுகு போட்டிருக்கோம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டு இதையும் வறுத்துக்கலாம் ட்ரையாக. முந்திரி போட்டிருக்கேன் நான். முந்திரியும் வறுத்துடலாம். அடுத்து வேர்க்கடலையும் போட்டுட்டேன். முந்திரி, வேர்க்கடலை 2ஐயும் வறுத்து போட்டுடலாம். கருவேப்பிலையும் வறுக்கலாம். நம்ம கருவேப்பிலையும் வறுத்துட்டு அந்த தாளிப்பில் சேர்த்துட்டோம்னா இதெல்லாம் அரைச்சிட்டு நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த புளியோகரை ரெடி மிக்ஸில் வந்து நம்ம மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு அரைக்கணும். மஞ்சத்தூள் நிறைய போடலாம். மஞ்சள் பொடி, உப்பு எல்லாம் போட்டாச்சு. இப்போ அரைச்சிடலாம். புளி பார்த்திங்களா எவ்வளோ ட்ரை ஆகிட்டுருக்கு. இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இழுத்துட்டு ட்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ இதை அரைச்சிட்டு அதோட இதை தூக்கி போட்டு இன்னொரு பல்ஸ் மூடில் போடலாம். நம்ம புளியோகரை ரெடி மிக்ஸ் ரெடிங்க. நம்ம பாருங்கள் இப்படி அரைச்சிருக்கோம். இதில் வந்து இந்த தாளிப்புக்கு வறுத்து வச்சுருக்கேன்ல, அதை இதோட போட்டு மிக்ஸ் பண்ணி ஆறுனதும் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இது 1 இயர்க்கு வரலும் கெட்டு போகாது. நம்ம வச்சுருந்து சாப்பிட்லாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, முந்திரி எல்லாத்தையும் போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆறுனதும் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கா? பார்க்கறதுக்கே நல்ல மஞ்சள் கலரில்